அன்பாக ஜாலியாக மகிழ்ச்சியாக இருந்தால் ஃபேஸ் எல்லாம் க்ளோயிங்காகவும் இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும், மூஞ்சில் நல்லாவே தெரியும். அந்த இது கலை ஸ்கின் டோன் நல்லாயிருக்கும். அதை தவிர உடம்புக்குள்ளே ஒரு கழுத்து வலியோ இடுப்பு வலியோ முழங்கால் வலியோ ஏன் பக்கவாதம் மாதிரி ஒரு பெரிய டிசீசஸ், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வராமல் உள் உறுப்புகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அன்பும் மகிழ்ச்சியும் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, நம்மளோட ஹார்மோன்ஸ் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குது. அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ண நீங்கள் உலகத்திலேயே இருக்கிற சிறப்பான உணவை கூட உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருந்து வாங்கி சாப்பிட்டா கூட துளி கூட அதில் வேலை செய்யாது. கொஞ்சம்தான் அது போய் எஃபெக்ட் பண்ணும். ஹார்மோன்ஸ் எப்போவுமே மனதோடு சம்மந்தப்பட்டிருக்கு. ஹார்மோன்ஸ் மன மகிழ்ச்சியோடு சம்மந்தப்பட்டிருக்கு. மன மகிழ்ச்சி அன்போட மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கு. வேறு எது பண்ணினாலும் சரியாக இருக்காது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றோம், கொஞ்சம் மகிழ்ச்சி தானே. இதே அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க உட்காந்து சாப்பிட்டா அப்போ வர்ற மகிழ்ச்சி நம்ம தனியாக போய் சாப்பிட்டதில் வந்த மகிழ்ச்சியை விட பல மடங்கு அதிகம். சரிங்களா? அதுவும் அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்ம பார்க்குறது. நம்ம குழந்தைங்க, ஒய்ஃபு, நம்ம அப்பா அம்மா, சொந்தக்காரங்க, இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நம்ம புதுசாக அறிமுகமானவங்க, நம்ம நாட்டுக்காரங்க, இந்த உலகத்தில் இருக்கிற வேறு நாட்டை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம். மனித இனத்து மேலே அன்பு பாசம் இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்குது. மகிழ்ச்சி இருந்தால் மட்டும்தான் நோய்கள்லேருந்து தப்பிக்க முடியுது. நான் ப்ரூஃபே இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு பாருங்கள். அன்பு மகிழ்ச்சி, அதுவும் உலகத்தில் லவ் ஆல் சர்வால், அனைவரிடமும் அன்பு செலுத்துகிற ஒரு தன்மை இருக்கணும். சரி, நீங்கள் ஒரு வார்த்தை எப்போ பார்த்தாலும் கேட்குறது எனக்கு புரியுது. அப்படி இருந்தால் ஏமாற்றிட்டாங்க, அப்படி இருந்தால் என்னை எனக்கு எதிராக செயல்பட்டாங்க, கூட இருந்தே குழி பறிச்சிட்டாங்க, எனக்கு கெட்டது பண்ணிட்டாங்க. முற்றிலும் உண்மை. அப்படி தான் செய்கிறாங்க. உலகத்தில் நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க. ஆனாலும் நம்ம அப்படிப்பட்ட மாதிரி தெரிய வந்துச்சுன்னா மட்டும் அவங்கள நம்ம பிளாக் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிடணும். அவங்களோட பேசவே கூடாது. ரொம்ப ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா எடுத்து சண்டை போட்டுட்டு ஆனால் நம்ம இந்த பக்கம் பழகிறத நிறுத்தவே கூடாது. நம்ம பழகிட்டே இருந்தால் தான் ஒரு பக்கம் பேடை எல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதவங்களையெல்லாம் நம்ம கழிச்சு விட்டுட்டே வர்றதுக்கு புதுசாக ஆளுங்க வந்தால் தான் நம்ம அதில் யார் நல்லவங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் 100 பேர்த்திட்டையாச்சும் பழகி இருந்தால் தான் 95 பேர் உங்களுக்கு சரி வர மாட்டாங்க, ஒத்து வர மாட்டாங்க. 5 பேர் தான் உங்களுக்கு நல்ல விதமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா 100 பேர் தெரிஞ்சால் தான் 5 பேர். உங்களுக்கு தெரிஞ்சதே ஒரு 10 பேராக இருந்தால் 10 பேர் கெட்டது பண்ணுறப்போ வாழ்க்கையை வெறுத்து யார்கிட்டையும் பழகாமல் அப்படியே உட்காந்துருவீங்க. புதுசாக நீங்கள் ஒரு 100 பேர்த்தை இறக்கணும். அப்போ தான் 5 + 5 10 பேர் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து பழகிறது மகிழ்ச்சிக்கு அன்பை ஒரு ப்ராசஸாகவும், மீட்டிங் நியூ பீப்புள், புதுசாக மனுஷங்களை பார்க்குறத ஒரு ப்ராசஸாகவும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டே இருந்தால் தான் இந்த பக்கம் இருக்கிற இந்த நம்மளுக்கு தேவையில்லாதவங்களை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு வரும். அன்பை ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்ட இருந்தே எதிர்பார்க்கறது நல்லதுன்னே எனக்கு தோணலை. மொத்தத்தில் இந்த யூனிவர்ஸ், இந்த குளோபல்லேருந்து, கடவுள்கிட்டேருந்து எதிர்பார்க்கணும். அப்படி பார்த்தா கடவுள் மனுஷங்க ரூபத்தில் தான் அன்பை கொடுப்பாங்க. அப்போ மொத்தமாக எல்லா மக்களிடமும் நம்ம நல்லா பழகிறது, ஃப்ரெண்ட்லினஸை வச்சுக்கணும். யார் புதுசாக என்ட்ரி ஆனாலும் வெல்கம் கொடுத்துடணும். வெல்கம் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக நடந்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கஞ்சத்தனமாக இருந்தாலோ, கெட்டவங்களாக இருந்தாலோ, இல்லை நம்ம அன்பை புரிஞ்சிக்காதவங்களாக இருந்தாலோ, ஒரு உண்மையான அந்த பேலன்ஸ் இல்லாமல் இருந்தாலோ நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதை நான் வேணான்னு சொல்ல, ஆனால் புதுசாக பழகிறத விட்டுறாதீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படியெல்லாம் அவங்க நல்ல விதமாக கெட்ட விதமானு நம்ம அனுமானிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப நல்ல டைப்பாக அன்பானவங்களா, ஒரு அன்கண்டிஷனல் லவ்வோட நல்ல மனசுக்காரங்களா, நம்பிக்கைத்தன்மை, ட்ரஸ்ட் இஷ்யூ இன்றைக்கி பெரிய இஷ்யூவாக இருக்குது. நம்பலாம், இவங்களை நம்பி நம்ம எங்கே வேணாலும் போகலாம், இவங்களை நம்பி என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு டவுட் வரக்கூடாது. எப்போ நம்ம பேசுகிறத பதிவு பண்ணி வச்சுக்குவாங்களோ, வீடியோ எடுத்து வச்சுக்குவாங்களோ, நம்ம மிரட்டுவாங்களோ, நம்மளை கெட்டது பண்ணிடுவாங்களோ, நைட்டு தூங்குறப்ப பெரிய கல்லை தூக்கி போட்டுருவாங்களோங்கிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நல்லதாக இருந்தால் தான் அப்படிப்பட்ட ஆளுங்களே நம்மளுக்கு கிடைப்பாங்க. வினை விதைத்தவன்
விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நம்ம வினையை விதைச்சோம்னா வினை தான் வந்து சேரும், திணையை விதைச்சோம்னா திணை தான் வரும். அதை மீறி ஏதாச்சும் நம்மளுக்கு நடந்தாலும் கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார். ஸோ அதனால் இதுக்கும் மூஞ்சி ஸ்கின்னு பளபளன்னு இருக்கிறதுக்கும் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சம்மந்தமாக இருக்குது. இன்றைக்கி ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு ஒரு 3 எக்ஸசைஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். ஃப்ரான்டாலிஸ் மசிலுக்கு மேலே தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 2 10 கவுண்ட்ஸ் 2 3 10 கவுண்ட்ஸ் 3. அது மாதிரி கொருகேட்டா சூப்பர் சிலிக்கு இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 2 10 counts 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி எக்ஸசைசஸ் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் பண்ணுனா கண்டிப்பாக க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. தண்ணி 3-4 லிட்டராச்சும் ஒரு நாளைக்கு குடிக்கிறத வழக்கமாக வைங்க. ஏன்னா கொஞ்சம் ட்ரைனேஜ் எல்லாம் வெளியில் போகும். அதை தவிர ஒரு விட்டமின் இ ரிச்சு, விட்டமின் சி இருக்கிற ஆரஞ்சு, நெல்லிக்காய் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை தவிர நல்லா நைட்டு 9-10 மணிக்கு தூங்கி காலையில் 6-7 மணிக்கு எந்திரிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுனா கண்டிப்பாக ஸ்கின்னு, உடம்பு எல்லாமே நல்லாயிருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கலாம். கண்டிப்பாக அன்பாக இருங்க. அன்பாக இருக்கிறத மட்டுமே கொள்கையாக வைங்க. ஹார்மோன்ஸுக்கு வேலை கொடுங்க. நம்மளுக்கு தானாக ஊற்றெடுத்து வர்ற அன்பை ஹார்மோன்ஸ்னால் அந்த மேல் ஃபீமேல், ஆணுக்கு பெண் மேலே வருது, பெண்ணுக்கு ஆண் மேலே வருது, ஒரு நேச்சுரலாக யாரையாச்சும் பார்த்தா பிடிச்சிருக்கிறது, இது எதையுமே வந்து தடுக்காதீங்க. அதை ஃப்ளோ ஆக விடுங்க. அப்போ மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும், சமுதாயமும் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.